தைப்பூச திருவிழா. கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு மருதமலை முருகன் கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கோவையை சுற்றியுள்ள முருக பக்தர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முருக பக்தர்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என மருதமலையில் இருக்கும் முருகனை காண பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த 2026 தைப்பூசத்தில் 2 நாட்களில் மட்டுமே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பக்தர்களின் தாகம் மற்றும் பசியை தணிக்கும் வகையில் வடவள்ளி முல்லை நகர் பகுதியில் முருக பக்தர்கள் அன்னதான குழு சார்பில் முனைவர் ராமநாதன் தலைமையில் பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு இரவு முழுவதும் அன்னதானம், டீ, காஃபி, பிஸ்கெட், பூஸ்ட் மற்றும் இனிப்புகள், உப்மா, தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை திருமூர்த்தி துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நாராயணன், நாகராஜ், சதீஷ், மோகன், சங்கர், ராகவன், பஞ்சர் கடை மணி, ஜெயக்குமார், சிவா, சுரேஷ்குமார், செல்வகுமார், பாலன், கணேசன் உட்பட பலர் உடன் இருந்து பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சி குறித்து முனைவர் ராமநாதன் கூறியதாவது: வணக்கம். ராமநாதன். பல வருடங்களாக முருகனுக்கு இங்கேருந்து பல ஊர்களிலேருந்து நம்ம மருதமலை முருகனை தரிசிக்க பாத யாத்திரையாக போயிட்டுருக்காங்க தைப்பூசத்துக்காக. அதில் ஒரு பங்காக நாளைக்கு தான் தைப்பூசம். இன்றைக்கி முதல் நாள் நைட்லேருந்தே ஜெயன்னு இங்கே ரோடு எள்ளு போட்டால் கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இங்கே ஜெயன்னு அவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் எங்களோட ஒரு சின்ன சர்வீஸ் தான் இது. போகிறவங்களுக்கு ஒரு ஆகாரம், அப்புறம் ஒரு காஃபி, பூஸ்ட்டு, பால், பிஸ்கெட் பேக்கெட்டு, தண்ணி பாட்டில் எங்களால் முடிஞ்சது கொடுத்துட்ருக்கோம். இது 18வது வருஷம். இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு மக்களோட பேராதரவும் முருகனோட அருளும் எங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லை, இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி முருகனுக்கு இதெல்லாம் பண்ணாங்க திருப்பரங்குன்றத்தில். இந்த இத்தனை நாள் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு திராவிட மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா திடீர்னு தைப்பூசத்துக்கு வாழ்த்து போட்டு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும். 5 வருஷத்தில் இந்த கடைசி வருஷம் எலெக்ஷன் வர வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரியும் போல இருக்குது இந்த ஆன்மீகம்ங்கிறது. அதனால் மக்கள் எல்லாம் விழித்து கொண்டு வர தைப்பூசத்துக்கு நல்ல ஆட்சி மலர்ந்து நம்ம கார்த்திகை தீபம் நம்ம திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்றுறதுக்கு இந்த முருகன் அருள் புரியணும். அதுக்கு நல்ல ஆட்சி அமையணும்னு கேட்டுக்கிறேன். மக்கள்கிட்ட தான் இருக்குது மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு. இது முருகன் அருள் புரியணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு. வேல் முருகனுக்கு அரோஹரா. பல நூற்றாண்டு காலமாக முருகன் என்றாலே தைப்பூசத்திற்கு ஒரு சிறந்த மூர்த்தி. அப்படிப்பட்ட தைப்பூச நாயகன் வெற்றிவேல் முருகன் நமக்கு வரப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய முருகனுடைய தைப்பூச விழா அகில தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் நமது வடவள்ளியில் 18 வருடங்களாக மருதமலைக்கு செல்லக்கூடிய முருகன் அடியார்கள், பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இந்த வடவள்ளி முல்லை நகரிலிருந்து வடவள்ளியிலிருந்து துவங்கி மருதமலை வரை பாத யாத்திரை செல்லும் பல ஊர்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அங்கே அன்னதானமும் தாகசாந்திக்கு நீர் மற்றும் காஃபி, டீ, பால் போன்றவைகள் கொடுக்கிறார்கள். அந்த விதத்தில் நமது முருக பக்த சபையின் சார்பாக திரு ராமநாதஞ்சியுடைய தலைமையில் அவர்கள் குழுவினர் அனைவரும் சிறப்பாக இது 18வது வருடம், 1 வருடம் 2 வருடம் அல்லது 18வது வருடம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார்கள்.